Jaiprakash Gandhi, career consultant analyst. NEET 2024 looks like a very biggest educational scam அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா, இப்போ இந்த சிட்டி வைஸ் சென்டர் வைஸ் டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. அது நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளும் எழுப்பியிருக்கின்றன. நீட்டுங்கிறது ஒரு தரமான ஒரு மருத்துவர்களை உருவாக்க வேண்டும் அப்படின்னு ஏற்படுத்த நிலையில இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த நீட் 2024 ஸ்கேம்ல நம்ம தரமற்ற மருத்துவரை உருவாக்கிவிடுமோ அப்படின்னு ஒரு பயம் கண்டிப்பா எழுகிறது. அதுவும் மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இருக்கிற நம்பிக்கை மிகவும் குறைந்துள்ளதாக தான் தெரிகிறது. அதாவது நீங்க ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பக்கம் பேப்பர் லீக் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆள் மாறாட்டங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் இந்த அனாலிசிஸ்லாம் பண்ணும்போது கண்டிப்பா சில கேள்விகள் சில சந்தேகங்கள் கண்டிப்பா இந்த மாதிரி கல்வியாளர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. ஒன்று ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு, ஏன் நீங்க நீட் எக்ஸாம் நீங்க அவங்களுடைய மார்க்ஸ் பப்ளிஷ் பண்ணும்போது அவங்களுடைய போர்டு எக்ஸாம் மார்க்கும் பப்ளிஷ் பண்றதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தெரியல. அப்போதான் ஒரு மாணவன் நிஜமாவே நல்ல தரமுள்ள போர்டு எக்ஸாம்ல மார்க் மாணவன் நீட்லயும் பெர்ஃபார்ம் ஆயிருக்கான்னு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு இந்த தடவை 2024 பாத்தீங்கன்னா, அதாவது குஜராத்தில் ஒரு மாணவன் 705 மார்க் வாங்கியிருக்காங்க. பட் அவங்க பாத்தீங்கன்னா போர்டு எக்ஸாம்ல பிசிக்ஸ்ல வெறும் 21 மார்க், கெமிஸ்ட்ரியில வெறும் 31 மார்க், பயாலஜில 39 மார்க் வாங்கி ஃபெயில் ஆகி நீட்ல 705 மார்க் வாங்கியிருக்காங்களா? இது எப்படி முடியும்? கண்டிப்பா முடியாது. அப்ப மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ஃபிகர்ஸே மேட்ச் ஆக மாட்டேங்குது. தமிழ்நாட்டில் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் ஜூன் 4 நீங்க வெளியிட்டதுக்கும் இப்போ வெளியிட்டதுக்கும் பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்லயும் அது மாதிரி நடந்திருக்கு. அப்படிலாம் பார்க்கும்போது ஏன் இந்த மாதிரி முறைகேடுகள், ஏன் நம்பர்ஸ் ஆர் டிஃபரிங், அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கண்டிப்பா ஒரு கொடுக்கணும். அடுத்தது இதுக்கு இன்னும் சில விஷயங்கள் சொல்லலாம். இப்போ ஹரியானால பாத்தீங்கன்னா ஒரு சென்டர்ல 45 பேருக்கு மேல 600 மார்க் வாங்கியிருக்காங்க. 75 இன்னொரு சென்டர்ல 75க்கு மேல 600 பேர் வாங்கியிருக்காங்க. டாப் 10 சென்டர்ஸ், அதாவது 700க்கு மேல டாப் 10 சென்டர்ஸ்ல 5 சென்டர் குஜராத். இது கண்டிப்பா நம்புற மாதிரியே கிடையாதுங்க. ஏன்னா எஜுகேஷன்ல நீங்க அவங்களுடைய போர்டு எக்ஸாம் உடைய மார்க்ஸ் அனலைஸ் பண்ணும்போது டெஃபினெட்லி குஜராத் இஸ் நாட் இன் த டாப் லெவல். அப்போ ஒரு டாப் லெவல் இல்லாத ஒரு ஸ்டேட்ல இவ்வளவு சடனா இவ்வளவு பேர் மார்க் வாங்குறது கண்டிப்பா ஒரு கேள்விக்குறி. இது மட்டும் இல்ல, டாப் 5 ஸ்டேட்ஸ் which has got more number of people who scored very high marks பாத்தீங்கன்னா, ராஜஸ்தான்ல 482 பேர், மகாராஷ்டிரா 205 பேர், கேரளால 194 பேர், யூபியில 184 பேர், ஹரியானால 146 பேர். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அந்தமான்ல டாப்பர்ஸ் வாங்கின பையன் ராஜஸ்தான்ல போய் எழுதியிருக்காங்க. இது எல்லாமே இந்த மாதிரி சந்தேகங்கள் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடந்த மாதிரி தான் அது எடுத்துட்டு போகுது. சோ எங்களுடைய வேண்டுகோள், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கண்டிப்பா இது முழுமையா ஆய்வு செய்து தீவிர விசாரணை செய்து ஒரு முறைகேடு நடந்த ஒரு மாணவன் கூட அட்மிஷன் போடக்கூடாது. நீட் ரீநீட் சில பேர் கேட்டிருக்காங்க. அது தெரியும், ஒரு மிகப்பெரிய அது ஒரு சவாலா இருக்க போகும். பட் கண்டிப்பா இந்த தடவை என்னதான் நம்ம கவுன்சிலிங் நடத்தினாலும் கண்டிப்பா முறைகேட்டில் ஈடுபட்ட மாணவர்கள் ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப தரமற்ற ஒரு மருத்துவரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக இந்த மாதிரி நீட் எக்ஸாம் கொண்டு வந்திருக்காங்களா? இத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்கு. நீட் ஆரம்பிச்சிருந்து இந்த வருஷம் வரைக்கும் ஒரு வருஷம் கூட ஒரு முறைகேடு இல்லாம நடந்த சரித்திரமே கிடையாது. இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஒரு தீவிர விசாரணை, சிபிஐ விசாரணை சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இந்த முழுமையான விவரங்கள் வெளியிடணும் அப்படின்னு சொல்றோம். நாங்க என்ன சொல்றோம், ஒவ்வொரு மெடிக்கல் ஆஸ்பிரண்ட்ஸ் அவன் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட் ஆகட்டும், இல்ல ஜாயின் பண்ண போற ஸ்டூடெண்ட் ஆகட்டும், இனிமேல் 10th 11th படிக்கிற பையன் கூட கண்டிப்பா இந்த விசாரணையின் ஒவ்வொரு ஃபைண்டிங்கும் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்றோம். இந்த வீடியோ கூட I request you to forward, let people know. I request students and parents to voice out your opinion. இது நிஜமாவே கரெக்டா அப்படின்னு. நல்ல படிச்சு எழுதுற மாணவர்கள் கஷ்டப்பட்டு பெற்றோர்கள் பணத்தை செலவு பண்ணி கோச்சிங் பெரிய லெவல்ல செலவு பண்ணிருக்காங்க. அப்போ முறைகேடு நடந்திருக்கிற மாணவர்கள் ஒரு எம்பிபிஎஸ் போய் ஒரு தலைமுறை ஒரு தரமற்ற மருத்துவர்கள் தான் உருவாக்க நாடு போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கிறோம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்க போகிறது. கண்டிப்பா we need to voice out, we need to know complete findings.
இதுல எந்த ஒரு ஒரு ஹிடன் ஃபேக்டரோ ஒரு மறைமுகமாக எந்த இதுவுமே இருக்கக்கூடாது. அடுத்து நாங்கள் இன்னொரு பெரிய சந்தேகம், இந்த மாதிரி சிட்டி வைஸ் சென்டர் வைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரே இல்லாம நீங்க ஒரு ரிசல்ட் கொடுக்க முடியுதுன்னா கண்டிப்பாக நீங்க மாற்று, அதாவது முறைகேடு நடத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம். இதுக்கு ஒரு உதாரணம் கூட நாங்க சொல்லலாம். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அதுல பார்க்க வேண்டிய விஷயம்னா நாங்க ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கோம். ஒரு மாணவன் என்ன பண்ணிருக்காங்க, அதாவது மார்க் வாங்கியிருக்கும் போது அவங்க ஜூன் 4th வாங்கின மார்க்குக்கும் அதே டைம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கும்போது மாற்றங்கள் நடந்திருக்கு. இது கண்டிப்பா ஏற்ற முடியாது. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் 719 மார்க் வருது, அதுக்கப்புறம் அது ரீகரெக்டட் அட் 620 வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இன்னும் தீவிர விசாரணை செய்து இந்த அனாலிசிஸ், இந்த டேட்டாஸ் கொடுத்தது அதுக்குன்னு ஒரு செப்பரேட் கமிட்டி போட்டு அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு மெடிக்கல் ஆஸ்பிரண்ட்டுக்கும் இந்த விசாரணையுடைய ஃபைண்டிங்ஸை அனுப்பணும். இல்ல ஓப்பன் பேஜ், ஓப்பன் லெட்டர் வேணும் அப்படின்னு நாங்க கேட்கிறோம். கண்டிப்பா, ஏன்னா இந்த முறைகேடுகள் இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு நாங்க சொல்றோம். ஸோ கண்டிப்பா இதை ப்ளீஸ் டூ வாய்ஸ் அவுட். லெட்ஸ் மேக் அவர் கண்ட்ரி a really good country to study medical education. இதுதான் நாங்க சொல்றோம். ஏன்னா இல்லைன்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்ததான் வாய்ப்பு இருக்கு. இது கவலையுடன் நாங்க ஒரு கல்வியாளராக நாங்க சொல்றோம். So anyway, we will fight for the உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.